மீன் என்ன எவ்வளோ அனுப்பிச்சாங்கண்ணா? எவ்வளோ அனுப்பிச்சாங்க? ஆள் போயிட்டாங்களா? பீஸ் பாருண்ணா, ஈஸியாக முன்னாடி இந்த பீஸ் வராது. இது பாருங்க, கவர் ரெடி பண்ணிங்க. பக்கெட்டு முடியாதா? போட்டு பக்கெட்டில் போட்டு பக்கெட் லைட்டாக ஐஸ் போடுறீங்களா? ஐஸ் போடுறீங்களா? இல்லை இல்லை, லைட்டாக பக்கெட்டில் போடுங்க. டேரெக்டாக பக்கெட்டில் போட்டு சரி பக்கெட்டில் போட்டு போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை பாதி தான் பிடிக்க முடியுது. அந்த மீன் வெட்டுற மாதிரி நெஞ்சு வெட்ட முடியாது. அதனால தான் உங்களுக்கு நைஸ், ரொம்ப நைஸ் வராது. அதிலே இது மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நைஸ் வருது. இன்னும் ரொம்ப போகலாம். இன்னும் மீன் எதுவும் ஒரு 8 கிலோ இருக்குமாண்ணா? இல்லைங்க, இது எடுத்துங்க, மூடி எடுத்துங்க. இது எதுல வராது, 1 கிலோ கம்மியாக இருக்கும். மீன் நீட்டு அதை மூடிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்க. கவர் கவர் இருக்கா, பை இருக்கா? அந்த பை மூணு கவர்ரா, நாலா 2 அது 1 கிலோ. அது எவ்வளோ போட்டு வேண்டியதான்? 4 பங்கு இல்லை 3 பங்குனா 3 பங்கு போட்டோம். ஓகே, சேல் வச்சு போட்லேயே போடுக்கா. இதில் வச்சு போட்லேயே போடு, சைடில் அப்படி போடு. நான் வேலை கொடுக்குற வரைக்கும் இந்த வேலையே பிடி. ஜிலேபி அப்புறம் கை தொடு, ஏறி போக முடியும். வாலில் ஒரு 5 பீஸ் வரும். தலை
மீன் வேலை அதிகம் உங்கள் சைஸ் இருக்காது மீன் சரியா இதுக்கு 150 ரூபா வாங்கிட்டு மீனுக்கு அதை போய் கொடுங்க குழம்புக்கு இதே கவரில் போட்டு நீங்க போடுறீங்களா இதே கவரில் போட்டு தரவா புதுவை போட்டுருவா நேரம்ண்ணா லேட்டாமே கஸ்டமர் அனுப்புறது பயமாகுது டவுன் விஷயத்துக்கு ஒன்றும் இல்லை மச்சான் ஒன்றும் சொல்லடா உங்களுடைய எங்கே சொல்கிறாங்க வேற ஆள் சொல்லுங்கண்ணா நம்மகிட்ட அனுப்பிச்சு விட்டேன் அவன் வாய்க்கு ஏற்ற மாதிரி வாய்க்கு வர்ற மாதிரி கேட்பானுங்களா நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அவன்கிட்ட அவன் 500 இடம் வச்சியா 200 வாங்கிக்குவான் ஏன்னா அவன் கட்டிக்க அந்த மாதிரி அவன் கேட்குற போது அதிகமாக கேட்பான் 200 வாங்கிக்குவான் அந்த மாதிரி ஆள் அவன் நான் அவங்ககிட்ட அனுப்ப மாட்டேன் காசுக்காக சொல்லலை நான் இன்னும் கட்டையை எப்படி போட்டு தள்ளி போடுவேன் நம்ம சொல்லி தள்ளி போடுறாரு நான் எதுக்கு இந்த கம்பியை கொண்டாந்து பழக்க வச்சு கொடுக்குறேன் இடம் அந்த டைட்டாக இருக்கான் வீடியோ எப்படி எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கலாம் இடமா கொடுத்துறாங்க உனக்கு